ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக்கில் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹார்ன் ஒர்க் ஆகல கம்ப்ளைண்ட் தான். இந்த கஸ்டமர் புது பேட்டரி போட்டிருக்காரு. புது பேட்டரி போட்டாலும் அப்படியே ஹார்ன் அடிக்கும்போது அப்படியே பேட்டரி அமுங்குது. இது பேட்டரி ப்ராப்ளமாக சரி எலக்ட்ரிக்கல் இல்லைனா ஹார்ன் பிரச்சனையாக தான் கேட்டார். இப்போ அவரை வச்சு தான் அந்த வீடியோ எடுத்திருப்பேன். உங்கள் வண்டியில் புது பேட்டரி போட்டு கூட ஹார்ன் வந்து அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கும், டக் டக் டக்குன்னு ஒரு சவுண்டு வரும், ஹார்ன் அடிக்காது. அதுக்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ எடுத்திருப்பேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கேன், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். ரிப்ளை பண்ணாத கமெண்ட் வந்து கண்டிப்பாக நான் உள்ள வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் நீங்கள் பார்த்தாவே கண்டிப்பாக உங்கள் வண்டிக்கு தேவையான வீடியோ கண்டிப்பாக உள்ளே இருக்கும். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோ கொடுக்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆர்என் கம்ப்ளைண்ட் தான். ஒரு பேசிக் செக்கப் தான், ஓகேங்களா? ஆர்என் மாற்றோட ஆர்என் டியூன் அப் பண்ணி எப்படி அடிக்கிறதா இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அதுக்கு சின்ன சின்ன ஒரு செக்கப் தான் இருக்குது, ஓகேங்களா? இப்போ இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா புது பேட்டரி தான் போட்டிருக்காரு. இப்போ புது பேட்டரி போட்டு கேமரா தான் போட்டிருக்காரு. ஓகே, தெரியும், இந்த க்ரீன் தெரியுது. கேமரா புதுசாக போட்டிருக்காரு. புதுசாக போட்டு ஹார்ன் அடிக்கலை. இது இங்கே எடுத்துருக்காரு. ஹார்ன் மாற்றலாமான்ட்டு ஃபஸ்ட் நம்ம டியூன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன புது பேட்டரி போட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அது பேட்டரி பிரச்சனை நினச்சிக்காதீங்க. இங்கே பாருங்க, சரிங்களா? இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இதுமாரி பண்ணும்போது இல்லைங்க பேட்டரி தாங்க லோவாக இருக்குது, அதான் அப்படி அமுதுன்ட்டு. ஓகே, இது வந்து பேட்டரி லோ கிடையாது. ஹார்னில் வந்து டியூன் அப் சரியில்லைனா கூட இந்த பேட்டரி லோ இதுமாதிரி சிம்பிள் இதுமாதிரி விட்டு இதாகும், இந்த நியூட்ரல் அமுகும். இது பழைய பேட்டரிக்கும் சரி புது பேட்டரிக்கும் சரி இந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம ஹார்ன் நம்மலாம் பண்ண தான் காமிப்பேன். இப்போ இதில் பாருங்கள், ஹார்ன் டியூன் அப் இங்கே வரும். இதுதான் ஒரு வண்டியோட ஹார்ன் டியூன் அப்பு. இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த நெட்டு ஒன்று இருக்கும், ப்ளஸ் ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். ஓகே, அந்த நெட்டு நம்ம லைட்டாக லூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணாவே கண்டிப்பாக ஹார்னோட சத்தம் கொஞ்சம் அதிகமாகும். இப்போ ஹார்ன் சவுண்டு கம்மியாக இருக்குது, வைப்ரேஷன் வருது ஹார்னில் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம இதை தான் பண்ணணும். இதை டியூன் பண்ணால் போகிறோம், வேறு எதாவது ஹார்ன் மாற்றாதீங்க. இதெல்லாம் டியூன் பண்ணி ஓகே செட் ஆகலை அப்படின்னா தான் நம்ம ஹார்னை மாற்றணும். ஹார்ன் ரேட்டு கம்மி தான், ஒரு 150 200 இருக்கும். ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஓகே, அதுக்காக தான் இந்த வீடியோ. அதேமாரி இந்த ஸ்க்ரூ நிறைய வண்டியில் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கோம், ஓகேல? அதுக்கு நம்ம இண்டிகேட்டர் ஸ்க்ரூ இல்லை, இண்டிகேட்டர் வந்து இந்த லென்ஸு மாட்டுற ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவும் இதுவும் ஒரே சேம் ஸ்க்ரூ தான். அதனால் அது கரெக்டாக இதுவும் செட் ஆகும். அதே போடலாம். நெட்டு கூட போட தேவை. நெட்டு கூட எடுத்துகிட்டு வெறும் ஸ்க்ரூவை நம்ம பண்ணாவே கண்டிப்பாக ரைட் ஆகிடும். நெட்டு எதுக்கு போகிறோன்னா, ஃபுல் டைட் பண்ணும்போது நாளைக்கு இந்த ஹார்ன் அடிக்கும் போது வைப்ரேஷன்லேருந்து ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகக்கூடாது. அதுக்காக தான் நெட்டே போடுறது. ஒரு சமயம் நெட்டு இல்லாமல் நீங்கள் போட்டிங்கனாவே ஒரு 10-15 நாளில் ஸ்க்ரூ லூஸாக ஹார்ன் அடிக்கலாவே இந்த லூஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் டைட் பண்ணாவே சரியாயிடும். இது ஒன்றும் இல்லை, ஒரே ஸ்டார் இருந்தால் போகிறோம், ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். அதேமாதிரி இதெல்லாம் கட்டாக இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம டேப் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி காமிக்கிறோம் உனக்கு. ஓகே, இப்போ இந்த ஹார்ன் லைன் நம்ம கரெக்டாக இருக்குது பார்த்துக்கு, இந்த கிளிப்பெலாம் நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி டேப் அடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த லைனை செக் பண்ணிங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹார்ன் டியூன் பண்ணணும். இந்த வேலையை வந்து இப்போ இந்த வண்டி எடுத்து அவரே பண்ணுறாரு, அவரே தான் பண்ண வைக்கிறேன். ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் அவனே பண்ணிட்டான். நீங்களும் பார்த்துங்க, நீங்களும் வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலாம். ஓகே, நான் பண்ண பார்த்ததில்ல, நீங்களே பண்ணுற மாதிரி தான் இதுவும். கரெக்டாக அந்த சாகியில் வச்சு சுற்றிட்டு எர்த்து எங்கேயும் பாடியில் பாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு டேப் வச்சிடணும். ஓகேவா? பாஸ் பண்ணி வச்சு பாஸ் ஆகாமல் அப்படியே கண்டினியூ ஆக வேண்டியதான். ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக வச்சிடணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேப் வச்சிடணும். டேப் இல்லாமல் எதுவும் பண்ணாதீங்க. டேப் வச்சா தான் பாடியில் போட்டால் தான் திடீர்னு பீஸ் போயிடும். அதனால் டேப் வச்சிருங்க. இது பேசிக் செக்கப் தான். இந்த மேக்ஸிமம் நிறைய தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாருங்கள். அதேமாதிரி ஒரு வண்டியில் ஃபோர்க்கு பெண்டு எப்படி நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும் சிம்பிளாக, ஓகேங்களா? அதை வந்து நான் ஈவினிங்காக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன், பாருங்கள் அப்படின்ட்டு. அதுக்கு எந்த பொருளும் வாங்க தேவை, ஓகேங்களா? வண்டியில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த பக்கம் டேப்பு, 2 பக்கம் வச்சிடலாம் டேப்பு, ஓகேங்களா? ஏன்னா ஹார்னில் வந்து இந்த பிளாக் கலர் ஒன்று வரும், ரப்பர் கவர் ஒன்று வரும், அது இல்லை. ஆமாம், அது இல்லை. அதனால் டேப் அடிக்கிறது ஈஸி நம்மளுக்கு. இருக்கிறவங்க பண்ண தேவையில்லை, இல்லாதவங்க இந்த 2 லைனையும் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 லைனையும் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹார்ன் அடிக்கும்போது பேட்டரி அமுகுதில்லை, அப்போ அந்த லைன் வந்து ஹார்னுக்கு வருதுன்னு அர்த்தம், ஓகேங்களா? செல்ஃப் அடிக்கும்போது அந்த லைன் அமுங்காமல் அப்படியே இருக்குது, பேட்டரி லைன் அப்படியே இருக்குன்னா கண்டிப்பாக வேறு எதாவது ஒயர் பிரச்சனை. அமுங்குச்சுனாவே நம்ம இதை தான் செக் பண்ணணும். ஓகே, கரெக்டான சாகிரில் நம்ம போயிருந்தோம். சரியாச்சு.
இப்போ நான் கீ போட்டிருக்கேன், சவுண்டு வரும் சரிங்களா, இந்தமாதிரி சவுண்டு தான் வரும். இப்போ நம்ம கரெக்டாக நம்ம ஸ்க்ரூ வச்சு நம்ம கரெக்டாக டைட் பண்ணணும். இந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம கரெக்டாக பண்ணணும். இது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி நம்ம ஹார்ன் வச்சுன்னே இருக்கணும். சரிங்களா, இப்போ இவ்வளோதான், சிம்பிள் இவ்வளோ தான் இது. அதேமாதிரி இந்த சாகியில் வர ஒயரு நல்லா டைட்டாக இருக்கணும். ஓகேவா, இது கை வச்சு பண்ணும்போது ஆறு அடிக்கும்போது வைப்ரேஷன் வரும், ஷாக்லாம் வராது. ஓகேவா, அதனால் ஷாக் பார்க்காதீங்க, அதெல்லாம் ஷாக்கில் தான் வராது. ஓகேவா, இப்போ இந்த வண்டிக்கு ஆறுனு மாற்ற வேண்டாம். ஓகே, பக்கா வருது, எந்த விஷயம் இல்லை. இதேமாதிரி உங்கள் வண்டியில் இருந்தால் கண்டிப்பாக இந்தமாதிரி ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முடியாத பட்சம் நீங்கள் ஆறுனு மாற்றலாம். ஓகேங்களா, இது ஒரு பேசிக்காக ஒரு செக்கப் தான் இது. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ பேட்டரி அதே மாதிரி அமுகுது, ஆனால் ஆறுனு பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, இது ரன்னிங்கில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா பக்காவாக இருக்கும். இன்னொருத்தர் ஆறு அடிக்கிறாரு. ஓகே, பார்த்தீங்களா, இந்த லைன் எப்படி மாற்றி விடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி வேணாலும் மாற்றி விடலாம். இது இந்த பேட்டரி அமுகுச்சுனாவே ஃபஸ்ட் இந்த ஒயர் செக் பண்ணுறீங்க, இந்த கிளாம்பில் கரெக்டாக டைட் பண்ணி செக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ எல்லா ஆறுலையும் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று அப்படியே ஃபுல்லாக அந்த மெழுகு மாரி மோல்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதில் நடுவில் ஹோல்ஸ் பண்ணிங்கனாவே இந்த ஸ்க்ரூ தெரியும் உங்களுக்கு. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இது பண்ணலாம். ஓகேங்களா, இதேமாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சின்ன ஒரு பேசிக் செக்கப் தான். இந்த வீடியோ நிறைய குறைகள் தான் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் நினச்சிக்கலாம் இதெல்லாம் ஒரு வீடியோவான்ட்டு, இதுவும் ஒரு வீடியோ தான். ஓகேங்களா, ஒரு ஆறு நடிகள்னால் வீட்லேயே நம்ம பண்ணுறதுக்கு தான் இந்த விஷயம்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, ஓகே, ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நல்ல வீடியோ பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டிங்களே இதுமாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஒரு ஐடியா கொடுக்கலாம். அதை ஒரு நிறைய பேர் வேணும் வீடியோ ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஏன்னா முக்கியமான விஷயம் தான், சின்ன விஷயமா இருக்கும், அதான் முக்கியமான விஷயம் இருக்கும். ஸ்கிப் பண்ண பார்த்தா தான் கரெக்டான விஷயம் நம்ம பார்க்க முடியும். நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக எல்லாருமே கரெக்டான டூல்ஸ் வச்சு வண்டி சர்வீஸ் பண்ணுங்கள். எந்த பொருளையும் மேக்னெட்டோ சரி எந்த பொருளையும் தட்டி கட்டாதீங்க. அது கண்டிப்பாக டேமேஜ் இப்போ தெரியாது, ஒரு விஷயத்தில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை அதிகமாக தான் ஆகிடும். ஓகேவா, அதனால் எந்த பொருளும் தட்டி கட்டி அவ்வளோ சீக்கிரம் பண்ணாதீங்க. தட்டி கட்டுற பொருளும் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் தட்டி தான் கட்டணும். ஓகே, ஒரு போல்டு வரலன்னா கண்டிப்பாக அது தலைவர் தட்டி தான் கட்டணுமே. அதுமாதிரி கேஸை பார்த்தா நம்ம கட்டாத பண்ணணும். அதனால் டூல்ஸ் சொல்லி நீங்கள் கரெக்டாக வாங்கி வச்சுருங்க. உங்கள் வண்டியை நீங்கள் வீட்டில் சர்வீஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு சமயம் வண்டியில் எதாவது பிரச்சனை இருக்கும்போது நம்ம வீடியோ கரெக்டாக பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ போட்டு தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகேங்களா, இந்த வீடியோ நிறைய குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.